அட எத்தனை சீட்டு, எத்தனை தொகுதி இதெல்லாம் விடுங்க. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் யாருடன் கூட்டணி போதோ, அதுதாங்க மகத்தான வெற்றி பெறும். இதுதாங்க உண்மை. அதாவது இப்ப கொள்கை இருக்கா, தேமுதிக கொள்கை இருக்கான்ட்டு கைக்கூலிகள விட்டு ஏவி விட்டு பேசுறானுங்களே! நான் கேட்கிறேன், எங்க கொள்கை என்னன்னு தெரியுமா? இந்த நாட்ல யாரும் பசியோட இருக்கக்கூடாது. வறுமைய ஒழிக்கணும். அத நாங்க தினந்தோறும் பண்றோம்ல. டெய்லி 2000, 3000 பேர் இன்னைக்கு வயிறார சாப்பிட்டு போறாங்கல்ல. கேப்டனுடைய கொள்கையே அதுதானே ஐயா! அத நாங்க கரெக்ட்டா கடைபிடிச்சுட்டு இருக்கோம். ஆமா, உங்களுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கு? இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு கட்சிக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்குது? அ? இன்னைக்கு இந்த ஆவாது, இவன் ஆவாது, இந்த கட்சிய விட்டே இனிமேல் நாங்க சேர்க்க மாட்டோம்ன்னு சொன்னவங்க, நேத்து வந்து அண்ணன், தம்பின்னு குனிஞ்சுக்கிறாங்க மேடையில. இதுதான் உங்களோட கொள்கையா? இத பத்தி எந்த அரசியல் விமர்சகர்களாவது பேசுறானுங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா இப்பயே தெரியுது அவங்க பக்கா கைக்கூலி அப்படின்னு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா மக்களே? அதாவது மக்களாகி மக்களும் சரி, தொண்டர்களும் சரி, இது வந்து தாமதம் ஏன்? தாமதம் ஏன்? எங்க பார்த்தாலும் தாமதம் ஏன்? தாமதம் ஏன்? இப்ப கூட்டணியில இருக்கிறவங்கலாம் வந்து சரண்டர் ஆகணுன்றலாம் குற்றவாளிகள். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல எங்குமே எந்த கட்சிக்குமே தமிழ்நாடு முழுக்க அதிமுக, திமுக, தேமுதிக தவிர அனைத்து இடங்களிலும் கிளைக்கழகம் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு தான் அதிமுக, திமுகவுக்கு அப்புறம் அனைத்து கிராமங்களிலும் உட்பட அனைத்து இடத்திலும் கிளைக்கழகம் இருக்கின்றது. புரியுதுங்களா? அதனால அவங்கலாம் வந்து ஏதோ நமக்கு ஏதோ ஒரு கட்சியில இடம் கிடைச்சா போதும், சீட்டு கிடைச்சா போதும்னு டக்குனு வந்து முந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்கேயுமே கலைக்கழகமோ எங்கேயுமே கிடையாது. ஏதோ ஒரு சில இடத்துல இருக்கும் அவ்வளோதான். ஏன் வந்து தேமுதிக தாமதம் பண்ணுது அப்படின்னா, நமக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி தானே நம்ம வந்து சீட்டு கேட்க முடியும். எத்தன கோடி தொண்டர்கள் 10 பைசா செலவு தலைமை கழகம் பண்ணாமயே அவங்கவங்க சொந்த காசு செலவு பண்ணிட்டு எத்தன வருஷம் இந்த கட்சிய கட்டமைச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்கலாம் ஒரு எம்.எல்.ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? இவங்க வந்து நம்ம வளர்ச்சி பிடிக்காம அ ஒற்றை இலக்கத்துல குடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து அ இழிவுபடுத்தினா, அதுக்கு தான் வந்து இந்த தாமதம். ஏன்னா, எப்படியா இருந்தாலும் நீங்க எழுதி வச்சுக்கங்க. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் கூட்டணி இல்லாம எவராலயும் ஆட்சி பண்ண முடியாது. அதனால எப்படியாவது பிரஷர் பண்ணி, குழப்பத்த உண்டு பண்ணி, அவன விட்டு பேச சொல்லி, இவன விட்டு பேச சொல்லி, தப்பு தப்பா பேச சொல்லி, பேரத்த பேச சொல்லி, எதையாவது ஒண்ணு சொல்லிவிட்டு, முதல்ல தேமுதிகவ நம்ம இழுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, நம்ம குடுக்குற தொகுதிய கேட்டுக்கிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேசவும் முடியாது. இத போல நமது கழக தோழர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன் அந்நியார் தாமதப்படுத்துறாங்க, தாமதப்படுத்துறாங்கன்னு என் நெறைய நண்பர்கள் கேட்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் கூட புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த மீடியா சமூக விரோதிங்க சொல்றத யாரும் நம்பாதீங்க.